சென்னையின் சுட்டெரிக்கும் வெயிலில் எண்ணெயை ஊற்றியது போல் டி நகர் வெப்பத்தில் கொதிக்கிறது. சென்னை சில்க்ஸில் பற்றிக்கொண்ட தீயின் வேகம் கட்டற்றது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வியர்வை வழிய தீயணைப்பு வீரர்களும் காவல்துறை அதிகாரிகளும் தீயோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன் பிரகாசமான விளக்குகள், கவர்ந்திழுக்கும் விளம்பர பலகைகளால் சாலையில் செல்வோரை கூட திரும்பி பார்க்க வைத்த கடை இப்போது கருகி கிடக்கிறது. அதன் அருகில் இருக்கும் கட்டடங்களுக்கும் இதனால் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை சில்க்ஸில் பணிபுரியும் ஊழியர்கள் எங்கிருக்கிறார்கள் என தேடினோம். அந்த பகுதியில் ஒருவரையும் பார்க்க முடியவில்லை. கட்டடத்தின் பின்புறம் உள்ள பார்க்கிங் வழியாக சென்றால் ஆண் ஊழியர்கள் சிலர் இருந்தனர். அவர்களிடம் பேச முயன்றபோது தீ விபத்து தொடர்பாக ஊழியர்கள் யாரும் ஊடகத்தினரிடம் பேசக்கூடாது என்று அதிகாரிகள் உத்தரவு போட்டுவிட்டார்களாம். அதனால் யாரும் நம்மிடம் பேச தயாராக இல்லை. நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த களைப்பில் ஓரமாய் அமர்ந்திருந்தோம். அருகே இருந்த ஊழியர் ஒருவர், இங்க இருக்க யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, வேளச்சேரியில இருக்க கடைக்கு போங்க, இந்த கடையில இருந்தவங்க எல்லாரையும் அங்கதான் மாத்தி விட்டுருக்காங்க என்று சொன்னார். வேளச்சேரிக்கு புறப்பட்டோம். வேளச்சேரி கடையிலிருந்து வெளியே வந்த ஒரு பெண் ஊழியர் பேசிய போது, கடை எரிஞ்சதுல மனசே சரியில்லை என தயக்கத்தோடு பேசினார். பேரு போட்டோ எல்லாம் வேணாங்க, நான் சென்னை வந்து 4 வருஷம் ஆகுது. என்னோட சொந்த ஊரு திருநெல்வேலி. 2 வேளை சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இங்க வேலைக்கு வந்தப்புறம்தான் பரவாயில்ல. சிக்கனமா இருந்து வீட்டுக்கு பணம் அனுப்பி வச்சிட்டு இருக்கேன். நகையில இத்தனை டிசைன் இருக்குன்னு இங்க தாங்க பார்த்தேன். சில நகைகள் விலை அதிகமா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அந்த நகை நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குன்னு என் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசிக்கிட்டு இருப்போம். மே 31 காலையில 4 மணிக்கெல்லாம் கடையில தீ பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. சரி, ஏதோ சின்னதா இருக்கும், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், மதியத்துக்கு மேல வேலைக்கு போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அடுத்தடுத்து வந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தப்ப நெஞ்சு பதற ஆரம்பிச்சிடுச்சு. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லாரு கூடயும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த இடம் இன்னைக்கு கருகி கிடக்குது என்று கண் கலங்கினார். அவரை தேடி வந்த சக பெண் ஊழியர், நான் போன வருஷம் தாங்க இங்க வேலைக்கு சேர்ந்தேன். பிரம்மாண்டமா பார்த்த கடை இப்போ உருக்குலைஞ்சு போய் நிக்குது. டிவியில நியூஸ பார்த்துட்டு ஊர்ல இருந்து அம்மா அப்பா எல்லாம் போன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க பத்திரமா இருக்கோம்னு சொன்னப்புறம்தான் நிம்மதியானாங்க. எங்க கூட வேலை பாக்குறவங்க சில பேர் நம்மள வேலையை விட்டே அனுப்பிடுவாங்கன்னு பயமுறுத்தினாங்க. ஆனா எங்களை வேற ஊர்கள்ல இருக்க கடைகளுக்கு மாத்தி விட்டுருக்காங்க என்றார் கவலையுடன். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.